ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கவி பேசுகிறேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வாரமாக வீடியோ போட முடில, கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன், உடம்பு சரியில்லை. ஸோ இப்போ தான் கொஞ்சம் உடம்பு சரியாச்சு, அதனால் வீடியோ போட்டிருக்கேன். என் பையனுக்கு எஜுகேஷன் ட்ரிப் சொல்லியிருந்தாங்க ஸ்கூலில். ஸோ அவனுக்காக ட்ரெஸ்ஸஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு ஜூடியோ போயிருந்தோம். இங்கே கலெக்ஷன்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. மென் செக்ஷனுக்குன்ட்டு தனி ஃப்ளோர் வச்சுருக்காங்க. ஸோ இதில் ட்ராக் பேண்ட்டு, ஷர்ட்டு, டிஷர்ட்ஸு, ஷார்ட்ஸு, வெரைட்டி ஆஃப் பேண்ட்ஸு எல்லாமே இருந்தது. அவர் என்னை செலக்ட் பண்ண விடலை. பட் இப்போ பிள்ளைங்க தான் வளர்ந்துடுறாங்க, அவங்களோட சாய்ஸ்லேயே நம்ம விட்டுடுறோம். இங்கே ஷூஸும் இருக்குது அதே ஃப்ளோர்லேயே. ஆனால் என்னென்னா இதில் ஜூடியோவில் நம்மளுக்கு செகண்ட் ஃப்ளோருன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் லிஃப்ட் 3rd ஃப்ளோர் போகும். ஸோ அது கன்ஃபியூஷன் ஆகிடாதீங்க. நான் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிட்டேன். ஃபைனலாக அவருக்கு ஷர்ட்டு 2 டிஷர்ட்ஸ் எடுத்திருந்தோம். 2 ஷர்ட்டு, 1 டிஷர்ட்டு, 2 பேண்ட் எடுத்திருந்தோம். ஓவரால் 3500 கிட்ட ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்துகிட்டு மறுநாள் ட்ராயிங்கில் கிளம்பிட்டார் அவர். ஸோ 3 days கொச்சின் ட்ரிப் சொல்லியிருக்காங்க. ஒண்டர்லா ஒரு நாள் போகிறாங்க, கொச்சின்னு மூணாறு சுற்றி பார்த்துட்டு வராங்க. ஸோ ஆல்ரெடி லாஸ்ட் இயர் போனது தான், இருந்தாலும் ஒரு ஃபைனல் இயர் ஸ்கூலுடைய லாஸ்ட் இயர்னால் ஸோ பசங்க என்ஜாய் பண்ணிட்டு வரட்டும்ன்ட்டு அனுப்பிச்சி வச்சுருக்கேன். நான்லாம் ஸ்கூல் போகும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா 100 rupees தாங்க. அந்த 100 rupeesே நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நம்ம அப்பா அம்மா பே பண்ணியிருப்பாங்க. ஆனால் இப்போ இருக்கிற பிள்ளைங்கள்லாம் நம்ம எல்லாமே செஞ்சிடுறோம் அவங்களுக்காக. ஃபைனலாக ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம்.